எடுக்க போயிருக்காங்க வேற கேமரா வருவாங்க. விழுந்து கிடந்தாலும் சில
Amen.
அருளே குருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, மனத்துணிவை எங்களுக்கு அருளமை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியான் சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த தந்தையாகிய இறைவனோடு பொய்யாவிய
எடிசன் கால் பண்ணி பேட்டரி மட்டும் எடுத்துக்கிற சொல்லு. எடிசனுக்கு கால் பண்ணி பேட்டரி மட்டும் எடுத்துக்கிற சொல்கிறான். படிக்கட்டில் உட்காந்துருப்பான் தம்பி சுரேந்திர. மேலே எடிசன் பக்கத்துலேயே இருக்குது. எடிசன் தான் போட்டிருக்கான். கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லி அந்த பேட்டரி சார்ஜ் கொடுக்கணும். சார்ஜர் எவ்வளோ இருக்கு? ஓகே தான். லைட்டு மேலே இல்லை. லைட்டு எவ்வளோக்கு மேலே இல்லை. சட்டரை கம்மி பண்ணு. சட்டரை 60 வச்சுக்கோ. 100 வச்சுருக்கோம். 100 தான் இருந்தது. கீழே போ 60 போ 60 போ 80 போ.
இயேசு 11 பேருக்கும் தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வேதனை வென்ற மனிதர் என்ற தலைப்பில் மறைவுரையாற்றி சொல்லி குறிப்பிட்டிருக்கிறேன். ஆகவே அதை மையப்படுத்தி இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற இந்த பௌரடியாரை அழைத்த அதற்கான வாசகங்களையும் சுற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதனை வென்ற புனிதர். நவராத்திரியிலே ஏராளமாக இந்த புனிதருக்கு என்ன வேதனை இருந்தது, அந்த வேதனைகள் எல்லாம் இப்படி பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக சொல்லியிருப்பார்கள். ஏராளமாக அவருடைய வேதனைகளை உங்களுக்கு சொல்லியிருப்பார். படை வீரராக அவருக்கு கிடைத்த பரிசுகள் என்ன என்பதெல்லாம் பட்டியலிட்டிருப்பார். அதை அவர் எப்படி வென்றார் என்பதை பற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பார். அதைத்தான் மையப்படுத்தி இன்று உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு யாராவது கேட்டோம்னா, வேதனை இல்லாத ஒரு உலகத்துக்குள் வாழ ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டால் எல்லோரும் ஆனந்துதான் சொல்வீர்கள். யாருக்கு வேதனையோ கஷ்டமோ துன்பமோ வேண்டும் என்று விரும்புகிறோம்? யாரும் விரும்புவதில்லை. வேதனை வந்த பிற்பாடு அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதற்கான வழிகளையும் அவ்வப்பொழுது நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த வேதனை என்பது மனித வாழ்வில் ஒன்றாக கலந்த ஒன்று. வேதனையே இல்லாத ஒரு உலகத்திற்குள் என்னை அழைத்து செல்கிறேவா என்று சொல்வது அவர்கள் சரியாக இல்லை. ஆண்டவரை கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் கூட எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் அல்லது சோதனை விழவிடாதையும் என்றுதான் சொன்னாரே ஒழிய வேதனையே சோதனையே வரவிடாதையும் என்று அவர் சொல்லித்தார்கள். ஆகவே இந்த வேதனை அல்லது சோதனை எதுவாக இருந்தாலும் அதை எப்படி சமாளித்து வெளியே வர முடியும் என்பதை சொல்லித் தந்தவர் தான் நம்முடைய புனித செபஸ்தியார். இன்று நம்முடைய காலகட்டங்களிலே எப்படி நம்மால் இந்த சோதனைகளை வேதனைகளை வெல்ல முடியும் என்பதை என்னுடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு வைத்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்க அதிபர் சாமியார் ஆகவே ஒரு புனிதராக தான் இருக்கணும் அல்லது ஒரு பிரபாதமான ஃபாதராக நீங்க நினைக்கலாம். நீங்க எப்படி நினைக்கிறீங்கிறத பற்றி நான் ரொம்ப வருத்தப்படலை. ஆனால் நடந்ததாக
சொல்வதிலே கூச்சப்படாமல் சொல்லுகிறேன். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். சரி, நான் ரொம்ப பெருசாக ஐ ஜஸ்ட் நரேட் வாட் ஹேப்பன், என்ன நடந்ததான்னு சொல்லுவேன். பிறகு எப்படி இதிலிருந்து வெளிவர முடிந்தது என்பதையும் சொல்லுவேன். 4 ஆண்டுகள் கழித்து முதல் பங்கு தந்தையாக பங்கு புதுசு, நான் புதுசு. சில பேர் அனுபவம் புதிய பங்குக்கு போவான், அப்படி போறேன். என்னோட பிராண்ட் நியூ பங்குவா, நான் புதுசு பங்கு புதுசு. ஆகவே ஆர்வத்தோடு சென்று ஒரு பங்கிலே நல்ல பல காரியங்களை செய்ய வேண்டும் என்பது மிகவும் முனைப்பாக இருந்தது. அப்பொழுது 2 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு அனுபவம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கிடைத்த அந்த 2 ஆண்டு அனுபவம் என்னோடு இருந்தது. அந்த 2 ஆண்டுகளில் அந்த பங்கிலை கற்றுக்கொண்டதை வைத்து அப்படி சில நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கிராமத்திற்கு ஒருத்தர் வந்து என் பொண்ணுக்கு நல்ல வரம் கிடைத்திருக்கிறது, ஆகவே திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ரொம்ப சந்தோஷமே, கொண்டாங்க உங்கள் குழந்தையுடைய அரசாங்க குறிப்பிடுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் கையில் வச்சிருந்தார். தாய் பங்கிலிருந்து எடுத்து வந்திருந்தார். அதில் பார்த்தா இன்னும் 3 வருஷம் வயசு குறையுது. அப்புறம் 18 வயசு, இப்போ 21 மாற்றிப்பாங்க. அப்போ 18 வயசு, 40 ஆண்டுகளுக்கு 36 ஆண்டுகளுக்கு. அதனால இன்னும் 1 வருஷம் இருக்கு, யாரும் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு நான் எல்லாருக்கும் உள்ளத இந்தியாவை சட்டத்தை நாம் சொல்லுகிறோம். இந்த 18 வயது என்பது அப்பொழுது நம்முடைய நாட்டுக்கும் அதான் அந்த இதுதான் இருந்துச்சு. ஆகவே நாட்டு சட்டத்தை திருவள்ளு சட்டமாக மதித்து எடுத்துக்கொண்டோம். அதனால 1 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எழுத முடியாதியா போல, இப்போ கல்யாணம் பண்ண முடியாது, அவருடைய நாடு இருக்கிறது என்று அவரிடம் சொன்னேன். அப்பொழுது அவர் இந்த ஃபாதர் வரணும்னா எனக்கு ஒரு வழியில் ஃபாதர் வேற எவனாலும் எடுத்து போயிடுவாங்க, அந்த பையன் வேற எங்கேயாவது வேற ஒன்று அமைச்சிருவாங்க ஃபாதர், அதனால அந்த எஸ்கேப்பே பொண்ணு கல்யாணம் வைக்கிற ஃபாதர் அப்படின்னா அப்புறம் ரொம்ப பொறுமையாக இப்படி செய்ய முடியும், இப்படி செய்ய முடியாது அப்படின்னா ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு இடத்துல டென்ஷன் ஆகிறார். நான் ஃபாதர் நான் இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. நான் அப்பவும் பொறுமையாக தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வெயில் இல்லை, இது திருவாரூர் சட்டம், நம்ம நாட்டு சட்டமே 18 வயசு ஆகணும்னு இருக்கு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவன் பண்ணுறான் அங்கே வந்து கோயிலில் கட்டிக்கிறான், ரோட்டில் கட்டிக்கிறான், மெயினில் கட்டிக்கிறான், அவனுக்கெல்லாம் ரிஜிஸ்டர் இருக்கு, அதெல்லாம் எழுதுறாங்களா இருக்காங்க, நீங்கள் புதுசாக ரூல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு டென்ஷனாக சட்டப்படுறாரு. இப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் கேட்டு சொல்லி இல்லை, நான் சொல்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு விருப்பம்னா பாருங்க, இல்லைன்னா டிஸ்போசஸி கேட்டு வாங்க அப்படின்னு. நான் பிஷப் இது பண்ணாரு, நாங்கள் பிஷப் சொல்லி அங்கெல்லாம் கேட்குறது, நீங்கள் தானே பகுசாமி, நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நேரம் ஆரம்பிப்பார். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். நான் என்ன சொல்லி பார்க்கணும், 2 பேர் கல்யாணம் பண்ணி வைங்கிறத தெளிவாக கடைசியில் ரொம்ப டென்ஷன் ஆகி உங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா, திருக்கல்வி செய்கிறாங்க, முஸ்லிம் இஸ்லாமிய சகோதரர் அப்படி செய்கிறாங்க, அதிசயமாக சட்டம் பேசுறீங்க அப்படி இப்படின்னு வாழ்க்கை முடியுமா முடியாதா அப்படின்னு வேகமாக எதிர்த்து கத்துறாரு. ஒன்றும் செய்ய முடியாது இருக்கீங்க, ஒன்றும் மரக்கட்டை இல்லை, ஆகவே எனக்கு போகணும் இப்படியா இருக்கும் வெளியே அப்படி வீட்டார் வெளியே இப்படி படப்படமாக தான் இருக்குது. முதல் அனுபவம் சட்டம் போடுறோமேன்னு போயிட்டார். சாயந்தரம் இருக்கக்கூடிய இளைஞர்களோடு சேர்த்து நாங்கள் வாலிபால் விளையாடுவது வழக்கம். அப்படி வாலிபால் விளையாடுறோம். அப்போ இவர் வர மாலைகளுக்கு உள்ளார்கள் நல்லவர்கள்லாம் சொல்லுவாரு. கிராமங்களில் சில ஊருக்கு நல்லா புதுசு சமையல் சப்போர்ட் பண்ணணும்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா சமையல் சப்போர்ட் பண்ணணும் சொல்கிறோம் அப்படின்னா சர்க்கரை தான் வர வந்தவர் நாங்கள் வழிபாடு பேசுறாரு. என்னையா சாமியார் இவரு ஒன்றும் தெரியாத சாமியார் போட்டுருக்காங்க முட்டாள்கள். சொல்றதுக்கா பையன் நான் மரியாதை சொல்றேன், முட்டா பையன் ஒன்றுமே தெரியல சட்டம் பேசுறேன். இப்போ அப்போ என்ன தலைமுறை நிறைச்ச ஆளா போடுங்கிறது பத்திரிக்கை எப்படி தலைமுடி நிறைய வயசானவங்க அனுபவம் போட வேண்டும் சொல்ற தலைமுடி நிறைச்ச ஆளுகளை தான் போடணும்.
அப்படி போட்டா தான் பக்கலாம் பக்காது. வந்து சட்டம் படிச்சுட்டு எனக்கு அதை கேட்டு இதை கேட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருக்கேன். அது வரைக்கும் லேசுவாசம் காது அவர் பேசுறத கேட்டாலும் கொஞ்சம் விளையாடிட்டு தான் இருக்கு. அப்போ கடைசியாக அவர் சொன்னதை தான் நான் ஜீவிக்கக்கூடியவர். என்ன சொல்றாரு? இருதயமே இல்லாதவனுக்கு போராடாங்க, இருதயமே இல்லாதவனுக்கு அவங்க அப்பனும் ஆயும். நமக்கு கிடையாது அப்பா அம்மான்னு சொல்லுவோம். என்ன சொல்றாரு? இருதயமே இல்லாதவனுக்கு அவனுடைய அப்பனும் ஆயும் வச்ச பேரு இருதயராஜ். என்ன ஆய்வு கேட்பாரு? இருதயமே இல்லாதவனுக்கு போய் இருதயராஜன் பேர் வச்சுருக்காங்க. எல்லாமே கொடுத்தா போல இருக்கு அப்படின்றப்ப ஏதாவது பெற்றோரையும் சேர்த்து திட்டிருப்பது ஐ லாஸ்ட் மை செல்ஃப். நான் இதையே என் கட்டுப்பாட்டை இழந்தேன். ரொம்ப கோபம், அதை விட இன்னும் எனக்கு ரொம்ப கோபமாக மாத்திரமா இருந்தது. பக்கத்தில் அவ்வளோ பேர் நான் விளையாடிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. யாராவது ஒருத்தராவது போயிட்டேன் பேசுறீங்க, நான் பேசுறேன், நீ செய்யறது தப்பு ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஒருத்தர் கூட எல்லாரும் பணம் மிகவும் குறைந்து போனேன். வேதனை உச்சம், என்ன செய்வதற்கு தெரியவில்லை. கண்களை கட்டி இப்ப என்ன சொன்னது? அப்பனும் ஆயும் வச்ச பேரு இருதயமே இல்லாதவனுக்கு இருதயராஜ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஒருவரும் வரவில்லை. இந்த பக்கில் எனக்கு யாருமே இல்லாத இந்த பக்கில் ஏன் வேலை செய்ய வேண்டும்? பொழுது முடிஞ்சாலும் முதல் வேலை பிஷப்பர் சொல்லி நான் இந்த பக்கம் இருக்க மாட்டேன், வேற பக்கத்துக்கு போறேன். அது எங்கேயாவது ஒரு 3 மாசம் தான், மார்ச் மாசம் அதோட நான் போயிடுறேன் என்று சொல்லுவதற்கு நினைத்தேன், அழுதேன். நற்கருணைநாதர்கள் சென்று எதற்கு இந்த பங்கு, இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற இடத்துல இவர்கள் நான் என்ன செய்ய வேண்டும், ஏன் உழைக்க வேண்டும்? ஒருத்தராவது போயாவிலேயே என்ன கத்துறேன் சொல்ல ஒத்துக்கிறோம் அந்த பங்குல. அப்படி என்றால் அவருக்கு சப்போர்ட்டாக தான் ஊருக்காரங்க எல்லாரும் இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் எனக்கு சேர்த்துக் கொள்கிறார்கள். என்றுமே பங்கு தந்தை போல் தனிமையானவர் எனக்கு தெரியும், தனியானவர் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு அனுபவம் இருந்தது. இவர்கள் காத்து அழுது கண்கள் சொல்றேன், எப்படி போனேன், எப்போ பண்ணுறேன், காலையில் எழுந்திரிச்சு நேரம் பிஷப்போஸ் போகணும்னு சொல்றேன். காலையில் எழுந்தேன், ஏதோ பிஷப்போஸ் போடுறது காலையில் அவ்வளவு வேகமாக வரவில்லை. என்னோட வேற பையங்க அதான் அவங்கெல்லாம் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்தாங்க. வந்தவரை அவங்க கேட்டாங்க, ஃபாதர் நேற்று ஒருத்தவங்க அவ்வளோ பிரித்து பேசினாங்க ஃபாதர், எங்களுக்கெல்லாம் கை அப்படியே துடிச்சது ஃபாதர், நீங்கள் மட்டும் ஒரு 3 சொல்லியிருந்தீங்கன்னா இவனை அடிச்சு பக்கத்தில் ஆத்த கையில் அது பக்கத்து நீடாமக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பரவாயில்லாம். அந்த ஆத்தங்களை அடிச்சவன் வந்து தள்ளி போவாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு வார்த்தை கூட பேசவே ஃபாதர். உங்களோட இருக்க உங்க ஆட்கள் கூட யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக போயிடுறீங்க என்று கூட சொல்லாத அளவுக்கு வேலை பண்ணிருக்கீங்க. எப்படி ஃபாதர் உங்களால் இதெல்லாம் புரியுது, எப்படி ஃபாதர் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் பேசாமல் அவர்கள் சொன்னாங்க, இப்பதான் எங்களுக்கு உங்களுடைய மதத்தினுடைய ஆய்வை மன்னிப்பு என்பதை எங்களுக்கு புரிகிறது. யார் என்ன சொன்னாலும் செய்ய உங்களை சந்திப்பவர்களுக்காக ஜெபியுங்கள். மலைப்பிரசனத்தில் ஆண்டவர் சொல்லிய வார்த்தை, உங்களை வெறுப்பவருக்கு ஆசிப்பவர்கள், உங்களை சந்திப்பவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னாங்க. நாங்கள் கிறிஸ்துவதான் படிச்சிருக்கோம். எவ்வளோ அழகாக நீங்கள் சொல்லுவாங்க, நிலையத்தினால எப்பயே முடியாது பாரு. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பண்பாக சொல்ல முடியாது பாரு. அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறோம். இருதயமே இல்லாதவனுக்கு அவங்க அப்பனும் ஆணும் வச்ச பேர் இருதயராஜன் சொல்றாங்க பாரு. எங்களுக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்குது, நீங்கள் ஏன் பேசவில்லை என்று என்னிடம் கேட்டார். அப்பொழுதுதான் நான் சிந்தித்தேன், ஒருவேளை ஆண்டவருடைய ஒரு திட்டம், இந்த வேதனை தவமாக இந்த அசைக்கப்பட்ட அந்த சூழல் வேறு ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியானதாக, புரிந்து கொள்ளக்கூடியதாக, இறைவாற்றலை அறிவிக்கக்கூடியதாக, அவர்கள் தேசத்தில் சேர்ந்தால் யார், அவரை பின்பற்றக்கூடிய குருக்கள் யார், அவர்கள் பின்பற்றக்கூடிய சகோதரிகள் பிறர்கள் யார், அல்லது மக்கள் யார் என்பதை உடலுக்கு காட்டியதை போன்ற ஒரு நல்ல எண்ணம் என் உலகத்தை தோன்றியது. அப்போ முடிவு பண்ணேன், இனி இந்த பக்குவர்கள் போயிடக்கூடாது, என்னாலும் சரி ஏன் உழைப்போம் என்று. மேலும் 2 ஆண்டுகளுக்கு உழைத்த பிற்பாடுதான் நான் கோவில் நலாயின் மருத்துவர்களுக்கு சென்றேன்.
கிறிஸ்தேசுடன் அவருக்கு அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, நான் பெரிய காரியப்படுத்ததா செல்ஃப் அப்டேஷனுக்காக இவர்களுக்கு சொல்லுவது. சாமி படுத்த சொல்றாங்க, பொட்டு காட்டுறாரு, படம் காட்டுறாரு, வெளியே காட்டுறாருன்னு சொல்றாரு. அதற்காக நான் இது சொல்றது. நான் சொல்ல வந்த கருத்து, வேதனைகளை வென்ற ஆண்டவர் நமக்குள் ஒரு சில சக்திகளை தந்திருக்கிறார். ஆண்டவரின் சோதனை வேதனைகள் இல்லமாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும், துறவமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் சரி, அந்த வேதனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வழிவகைகளை நமக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறார். வாழ முடியும் என்று அவர் சொல்லுகிறார். வாழ முடியாது என்று அவர் சொன்னதே வாழ முடியும் என்பதற்கு முதல் சான்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். அதே இவர்களை பண்ணி இவர்கள் செய்வது என்ன பிரதியாக செய்கிறார்கள் என்று தெரிந்தே செய்தவர்களுக்காக வேண்டுமென்றே சுய நினைவோடு ஜெயித்தவர், ஒரு அருமையான விசுவாசங்கள் மன்றாட்டை எழுப்பியவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்மால் வாழ முடியும். இல்லறத்திற்குள் ஏராளமான நண்பர்கள் நிச்சயமாக இருக்கக்கூடும். துறவரத்திற்கு ஏராளமான நண்பர்கள் உண்டு. தனியறத்தில் கூட நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்க முடியும். ஆனால் இவற்றிலிருந்து, இந்த வேதனைகளிலிருந்து நமக்கு நாமே கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு சில வேதனைகள், தாழ்வு மனப்பான்மை, குற்றப்படி உணர்வுகள், பிறரை பற்றியே யோசிப்பது, பிறரை பற்றிய பாடல் பேசுவது, பிறரெல்லாம் நாமாக உருவாக்கிக் கொள்வது. சில வேதனைகள் வெளியிலிருந்து வரக்கூடியவை. பிறர் நம்மை பற்றி சொல்வது, நான் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பிறர் நம்மை பற்றி இல்லாதது கொள்ளாததெல்லாம் சொல்லக்கூடியது, கூடி குறுகி போகக்கூடிய ஒரு சில சூழ்நிலை, இப்படி ஏராளமான வேதனைகள் நமக்கு உண்டு. இந்த வேதனைகளை தாங்கியவர்தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிச்சோட்டில் வந்தவர் தான் நம்முடைய புனித செபஸ்தியார். அவருடைய வரலாறு நிறைய தெரிஞ்சவர். அதனால் நாங்கள் மீண்டும் அதை சொல்ல விரும்புவது. உங்களுக்கு நன்கு பழக்கப்படுத்தி வரலாற்றையே நிறைய சொல்லியிருப்பார். அவர் படாத வேதனை இதற்கும் அவர் அஞ்சவே இல்லை. ஆண்டவர் கீழ்ப்படுவதை தவிர வேறு இதற்கும் அவர் பயப்படவே இல்லை. அஞ்ச வேண்டியவருக்கு மட்டுமே நான் அஞ்சுவேன் என்று வாழ்ந்தவர் புனித செபஸ்தியார். அவை நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும். கோடை உள்ளம் நமக்கு தேவை. ஆண்டவர் அற்புதமான ஒரு வாழ்க்கை சூழலை தந்திருக்கிறார். வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக 3-4 வசனங்களை படித்து முடித்தேன். முடியாது என்று நினைக்கக்கூடியவர்கள் முடியும் என்ற எண்ணத்தோடு முதல் முறையாக நீங்கள் எடுக்கின்ற அந்த தேர்வு நாட்களிலே, இந்த நல்ல நாளிலே, திருவிழாவிலே மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்காக ஒரு சில வாக்கியங்களை பின்னணியோடு கூட நான் படித்து காட்டுகிறேன். திருப்பாடல் 23 உங்களுக்கு தெரியாததில்லை, எல்லாருக்கும் தெரிந்த பாடல். 23:4 நாம் விவாதிக்கிறோம். மேலும் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதா எத்தீங்கிற்கும் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதா. நான் படிச்சிருக்கேன், என்ற படம் இருக்கு, பைசா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நானும் லோக்கல் தான் தெரியுமா, நானும் ரவி தான், என்ன சொல்ல சாதாரண என்ற அவைகளெல்லாம் நம்பாமல் ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னோடு இருப்பதா எத்தீங்கிற்கும் அஞ்சுவேன். சுந்தரம் தான், நீ என்னோடு இருப்பதா எத்தீங்கிற்கும் அஞ்சுவேன். சொல்லி பார்க்கிறேன் எவ்வளோ ஆனந்தமாக யோசிப்பாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர்கள் சொல்லிக்கிற போதுதான், அந்த அக்கறை நாதர்கள் அழுதும் போராடிய போதுதான் இது போன்ற வார்த்தைகள்லாம் அழுது சொல்லி நான் என்ன பார்க்கணும், சிலுவை வச்சாங்க, நான் இறங்கி ஓடிட்டு தான் அப்படின்னு ஆண்டவர் கேட்டது போல ஒரு கேட்டான். உட்காந்து அவனால் அழுதுச்சு. அது கோயில்கள் ஒரு சின்ன கொட்டாயம், தீ கொட்டாயம், அதுதான் உட்காந்து வாழ வேண்டும். சந்தோஷமா சொல்றேன், வாழ வேண்டும். முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது. வேதனை சோதனை இவளை கண்டவுடனே ஓடி ஒழித்து விடக்கூடாது. வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சக்தியை கொண்டு வாழ வைக்க முடியும் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் சொல்லுவது. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தால் துறவியாகட்டும், இல்லவாசிகளாக இருக்கட்டும், அது எதுவுமே இல்லாத தனியாரத்தில் வாழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்தான் நமக்கு பற்றி போவது, அவர்தான் நமக்கு எல்லாம்.
பாருங்கள். நான் விவிலியத்திலிருந்து தான் படித்தேன், வேதத்திலிருந்து தான் நான் படித்தேன். நீங்கள் வேத ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, சாமி படித்தது கரெக்டாக தான் சொல்லுவீங்க. அபகூக் இறைவாக்கினர் 3ஆம் அதிகாரம் 17 19 வரை உள்ள வசனங்களை நான் பார்க்கிறேன். ஒரு யூதன் எவ்வளவு வேதனைப்படுகிறான் என்பதையும் அந்த வேதனையிலே அவன் என்ன சொல்லுகிறான் என்பதையும் என்னுடைய வார்த்தைகளால் அல்ல, வேதத்தில் உங்களுக்கு படித்து மட்டும் பார்க்கிறேன். நான் சொல்லாமலேயே விளக்கங்கள் உங்களுக்கு நன்கு புரியும். அத்திமரம் துளிர்த்து அரும்பாலும் போயினும் கஷ்டம். அத்திமரம் போகவே திராட்சை குடிகள் கனி தராவிடும். திராட்சை குடிகள் எல்லா காரியம். ஒளிவ மரங்கள் பயனற்று போயிடும். ஒளிவ மரங்கள் ஒரு வருமானத்தை மாறி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய மரம், அதுலேயும் ஒன்று விடாமல் போகலாம். ஒளிவ மரங்கள் பயனற்று போயிடும். வயல்களில் தானியம் விளையாவிடும். தானியம் விளையில என்ன புதுசு புதுசு கறி போச்சு. கிடையில் ஆடு யாவும் அழிந்து போயிடும். ஆடு மாடு கிடையாது, எல்லாம் தாடி என்ன கோமாரி நோய் வந்து செத்து போச்சு. தொழுவங்களில் மாடுகள் இல்லாத போயிடும். அதுவும் அதே பார்க்கலாம். ஒரு மாடு செத்துச்சு, அடுத்தது எல்லாம் பணியில பிரச்சனை. ஆகவே பார்ப்பதாமல் இறந்து சொல்லிவிட்டது. இவ்வளவு நடந்தும் நீங்களோ நானும் இருந்தால் நான் கவர்மெண்ட் சொன்னீங்க இந்த இடத்துல இருக்க மாட்டேன், எதுக்கு நம்ம வேலை செய்யணும், வேற இடத்துக்கு இல்லைன்னா ரெஸ்ட் 3 மாதம் லீவு அடுத்து வந்து கொடுக்கணும்னு சொல்லலாம். நீங்களோட நானும் இருந்தால் ஒரு மாதிரி கோடையாக இருந்திருக்கும். இவ்வளவு அநியாயங்கள், இவ்வளவு ஏமாற்றங்கள், நஷ்டங்கள் வந்த பிற்பாடும் அவன் என்ன சொல்லுவான் என்று பாருங்கள். மீண்டும் நான் சொல்லுவேன், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இறைவனுடைய வார்த்தைகளை தான் நான் படித்து பார்க்கிறேன். என் வார்த்தைகளை பாருங்கள். 18ஆம் வசனம். இவ்வளவு நடந்த பிற்பாடும் அந்த யூதன் என்ன சொல்கிறான் பாருங்கள். நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி விடுவேன். அருமையான வார்த்தைகள். நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி விடுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. ஆண்டவராகிய தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மான்களின் கால்களை மூடாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை அழைத்து செல்வார். அருமையான கடவுள். என்னை கைவிடாத கடவுள். முடியாது என்று சொல்லாதவர். நான் தான் இருக்கேன், இருக்க மாட்டேன்னு சொல்றேன். அந்த பக்கம் நீ அவன் பார்க்கவே மாட்டேன்னு சொல்றேன். அவர் சொன்னான், இங்கிருந்துதான் உங்களுடைய பணியை ஆரம்பிக்கிறோட சொன்னார். பணியோடும் மனிதர்களோடும் அடுத்த 2 ஆண்டுகள் நான் இருந்துதான் விளையாட்டு மாற்றலாக இருக்கோம். இந்த மாத்திராங்களோட ஒரே தத்துவதான். அது எப்படி நீ எங்கள் சமையலை மாற்றலாம், 10ஆம் ஆரம்பிச்சுட்டாரு, மாற்றக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் கேட்டோம். அங்கிருந்து கோவெல்லாம் உத்தரவுக்கு போனேன். ஆகவே ஆண்டவரை பாடுவதற்கு வைப்பார், கண்டிப்பாக முடியும். வேறு ஒரு செய்தி இதே போன்று உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். இது கூட நீங்கள் கேட்டிருக்கலாம் அல்லது கேட்டிருக்க மாட்டீர்கள். கேட்கவில்லை என்றால் தேவை வார்த்தையை கேட்டிருந்தால் சந்தோஷத்தோடு அதை அசைத்துள்ளது. மக்களுடைய புத்தகம், முதல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18-19. இஸ்ராயேல் மக்கள் ஒரு சிறிய படையை அடித்து ஒழித்தார்கள். ஆகவே தப்பி ஒரு வீரர்கள்லாம் போய் அரசன் கட்டி சொல்றாங்க, அந்த மீதியான இடத்துல இருந்தாங்க, நீங்க போட்டு தாக்கிட்டாங்க அப்படின்னு. அங்கிருந்து ஒரு பெரும் படை வருது. ஒரு பெரும் படை யாருக்கு வந்து எங்கள் லோக்கல் ஆளுநருக்கு வருது. ஆகவே இதை பார்த்தவர்கள் அந்த லோக்கல் ஆளுடைய தலைவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, யூதாக்களோட தலைவர் அவர்கள் சொல்றாங்க, ஒரு பெரும் படை வருகிறது, நம்மால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பின்னணியில் தான் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். பெரும் படை ஒரு சிறிய படையை அழிக்க வரும். அதற்கு யூதா தலைவர் சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, பெரும் படை ஒன்று தங்களை எதிர்த்து வருவதை கண்ட போது யூதாவின் ஆண்கள் சிலராய் இருக்கும் நாம்
இவ்வளவு வலிமை மிக்க திரளான கூட்டத்தை சொல்லுவேன். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. இறைவன் என்ன சொன்னார் என்பதைத்தான் கருத்து காட்டுகிறேன். அதற்கு இதுதான், சிலர் கையில் பலர் அகப்பட்டுக் கொள்வது எளிது. பலரால் காப்பாற்றப்படுவதற்கும் சிலரால் காப்பாற்றப்படுவதற்கும் விண்ணகை இறைவன் நிலையில் எத்தகைய வேறுபாடும் இல்லை. யார் யாரை கொள்றாங்க கடவுள் ஒன்றில் தூக்கிடுறார். ஆனால் நம்முடைய கதை கேட்கிறார்கள். ஏனெனில் போரில் வெற்றி என்பது படையின் எண்ணிக்கையை சார்ந்தது அல்ல. போரில் வெற்றி என்பது படைகளின் எண்ணிக்கையை சார்ந்தது அல்ல, விண்ணகை இறைவனிடமிருந்து வரும் வலிமையை சார்ந்ததே. ஆண்டவரே வலிமை இப்போ மீண்டும் அதைத்தான் நான் பார்க்கிறோம். என்ன சொல்றார்? விண்ணகத்தை சார்ந்த இறைவனிடமிருந்து வரும் வல்லமையை சார்ந்ததே. இதனுடைய பழைய முடிவு எப்படி இருக்குன்னா, கடவுள் யார் பக்கம் இருக்கிறாரோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதனால எளிமையாக கடவுள் யார் பக்கம் இருக்கிறாரோ, யார் சார்பாக இருக்கிறாரோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று பழைய மொழிபெயர்ப்பு. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு இந்த மொழிபெயர்ப்பும் கடவுளுடைய வல்லமை யார் பக்கம் இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, பிடித்திருக்கிறது போது இன்று நாம் விழா கொண்டாடுகிறார்கள். திருச்சபையில் பௌரணியாருக்கு மனமாற்ற விழா, ஆனால் நாம் நம்முடைய விழாவை கொண்டாடுகிறோம். அந்த பௌரணியாருக்கு எப்படி சொல்லுவார் என்று வாழ்ந்தவர், இயேசுவால் அழைத்து நிறுத்தப்பட்டவர், பிறரை கொண்டாடுபவர், பிறரை வாழ வைத்து போகிறவர் சொல்லுகிறவர் படித்து முடிக்கிறார். 1வது நாள் பிடித்திருப்பதை திரும்பவும் முதல் நாள் 29வது வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்கிறார். எதிரிகளும் சற்றும் மருளாமல் இருக்கிறீர்கள் என்று நான் அறிய வேண்டும். இவ்வாறு நீங்கள் மருளாது இருப்பது அவர்களது அழிவுக்கு உங்களது அறிகுறியாகும். இதுவும் கடவுளின் செயலே. என்ன செய்யறார்? எல்லா செயலும் அவர் செய்வதுதான். பிறகு 29வது வசனம், ஏனெனில் கிறிஸ்துவுடன் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, சந்தோஷம் குடும்பத்தில் சமாதானத்தை மட்டும் வேற பேசுறாரு அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மாறாக சொல்றாரு அவருடைய வார்த்தை. அவர் என்ன சொல்றார்? நாம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றிருக்கிறீர்கள். வேதனைகளை சோதனைகளை தாக்குவதற்கு தேவையான அருளை பெற்றிருக்கிறீர்கள். God has blessed us. நாம் அருளை தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். எதற்கு? ஓடி ஒழித்து கொள்வதற்கும், சண்டை போட்டு நான் எழுத மாட்டேன், டைவர்ஸ் கொடுக்க போனேன் என்று சொல்வதற்கும், அல்லது ஏதாவது போய் கர்மம் தெரியாத போய் ஒழிஞ்சு இருப்பதற்கும் இல்லை. வாழ்வதற்கான அருளையை மாற்றத்தையும் தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அவர்களுக்கு அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, இதேதான் தீமோத்தேயுவின் 2வது திருமுகத்தில் அவர் 7வது வசனத்தில் சொல்லுவார். கடவுள் ஓடை விழுந்ததை அல்ல, மாறாக அன்பும் கட்டுப்பாடு கொண்ட விழுதை தந்திருப்பதாக சொல்லுவார். ஆகவே இந்த வேதனைகளை பெற்றக்கூடிய நம்முடைய செபஸ்தியானவர்கள் அவருடைய வேதனைகளே வேண்டாம் என்று சொல்லாதீர்கள், வரட்டும். ஆனால் அந்த வேதனைகளுக்கு மத்திய ஆண்டவர்கள் அருட்கரத்தை நம் ஆண்டு நீங்கள் அருட்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே ஒரே குடும்பத்தை வளர்ப்பதற்கு வாழ்வது அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், இலவமாகட்டும், துரோகமாகட்டும், தனியாரமாகட்டும், எந்த அறமாக இருந்தாலும் சரி, அதில் துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, புரிந்து கொள்ளக்கூடிய துன்பங்கள் உண்டு, புரிந்து கொள்ள முடியாத மாயையாக மனக்கண்களுக்கு ஏற்க முடியாத ஒரு துன்பங்கள் உண்டு. எந்த துன்பமாக இருந்தாலும் எல்லா துன்பத்தையும் ஏற்று வாழ்வதற்கான அருளை நாம் பெற்றிருக்கிறோம். இறைவன் யார் பக்கம் சார்பாக யார் சார்பாக இருக்கிறாரோ அவருக்கு தான் வெற்றி என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நீர் என்னோடு இருப்பதா எத்தீங்கிற்கும் அஞ்சிய என்ற அந்த மன உறுதியை கொண்டிருக்கக்கூடிய செபஸ்தியார் என்றோம் நாம் வாழ்வோம். ஒரே
ஒரு முறை வாழக்கூடிய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும். கருவறைக்கு கலர் ஒரே ஒரு முறைதான் நடக்க போகிறோம். இந்த ஒரு முறை நடத்தி கொண்ட வாழ்வு இல்லறம், துறவரம், தனியார் எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்திலே வரக்கூடிய வேதனைகளை வெல்ல முடியும் என்ற உறுதியோடு வாழ்வதற்கான வழிகளை கண்டுபிடித்து அடியெடுத்து வைத்து வாழ உங்கள் அனைவரையும் நான் கோரிக்கிறேன். முதல் வருஷத்தில் வாழ்வது ஒரே ஒரு முறை வந்து பயன்படுத்தி போறாரு ஃபாதர் ஆரோக்கிய கம்மியாக அடுத்த முறை ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தா அடுத்த 5-10 வருஷத்துக்கு நீங்க இருக்கிறவருக்கு உயர்வுட்டாரு. ஏன்னா வந்து வாழ்வை காட்டி சாவை காட்டி பயன்படுத்துகிறார் என்று விளைவுடன் சொல்லலாம். வாழ்வைத்தான் நான் சொல்லுகிறேன், என்னுடைய சாவை காட்டி பயன்படுத்துவதனுடைய பாணி அல்ல. சாவை காட்டி பயன்படுத்துவதற்காக வேலையிலிருந்து நான் வரவும் இல்லை. அதனுடைய மறுபதமானது என்பதற்காக சொல்லுகிறேன். வாழ்வை எப்படி வாழப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அருமையான இந்த வாழ்வு போனால் கிடைக்காத இந்த வாழ்வு அருமையான வாழ்வு என்பதற்காக அவர்களோடு சேர்ந்து நான் சொல்லுகிறேன். ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகும் இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், கோடை உள்ளதை தூக்கி எறிந்த வாழ்வாக இருக்கட்டும், அருளால் நிரப்பப்படுகின்ற வாழ்வாக இருக்கட்டும், ஆனந்தத்தோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட வாழ்வு தான் நான் என்னால் இயன்றளவு ஆண்டவரது துணையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கிடைத்த அனுபவம் இன்னும் என்னை வாழ வைக்கிறது. இதை விட மோசமாக பேசினாலும் கூட என்னால் தாங்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், அழாமல் ஆண்டவரோடு எனக்கு பயணிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே வாழ முடியும், வாழ வேண்டும் என்ற இடத்தில் தொடர்ந்து நாம் சிரிப்போம். மீண்டும் ஒரு முறை சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு முறை வாழப்போம் இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ, ரம்மியமான வாழ்வாக இருக்க, குடும்பத்தில் ஒற்றுமை அன்பு சமாதானத்தோடு வாழக்கூடிய வாழ்வாக இருக்க, தொடர்ந்து துணிவோடு வேதனைகள் என்ற புனிதரோடு சேர்ந்து நாம் வாழ்வோம். வல்லையர் நல்லவர்கள் சொல்கிறார். நம்முடைய ஆலயத்தினுடைய 50வது ஆண்டு இந்த தொழிலா விழாவினுடைய நினைவாக இந்த ஆண்டு நாம் நம்முடைய குடியிருக்கிற நாளைய மலையிலே ஒரு கொடிமரம் ஒன்று அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம். புதிய கொடிமரம் ஒன்று. எனவே இந்த கொடிமரம் அமைக்கின்ற பணிகளை ஏற்கனவே நல்ல உள்ளங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவிலே வருகின்ற 1-2 மாதங்களுக்குள்ளாக அந்த பணியை நிறைவு செய்து திட்டமிட்டிருக்கிறோம். எனவே இன்று திருப்பணி எடுக்கப்படுகின்ற சிறப்பு காணிக்கை அந்த கொடிமரம் அமைக்கின்ற பணிக்காக நாம் அதை செலவிடுகிறோம். எனவே நாம் இறைவனுக்கு நம்முடைய நன்றியுள்ளத்தை வெளிப்படுத்துவதற்காக 50 ஆண்டுகள் நம்மை நடத்திய இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற இந்த நாளில் அந்த கொடிமரம் அமைக்கின்ற பணியிலும் நம்முடைய குடும்பத்தில் முழுமையாக இணைந்து பங்கேற்க எப்போது கேட்டுக்கொள்கிறேன்.
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக சொல்லி சேர்த்து சிந்திப்போம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது ஆசியாரை காணிக்கைகளையும் இங்கிருக்கின்ற மக்களையும் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடைகளினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் அதே அனுபூதியினால் பற்றிய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உடன் கணிந்து
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் உறுதி சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கு கல்வியில் பொழுது அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய் ஆரோக்கியராஜ் எல்லா திருமலைஞராக அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியங்கள் ஏற்றனர். எங்கள் ஆலயத்தில் பொன்விழா திருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உத்தரமகள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரனருடன் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு எல்லா சூழல்களிலும் வாழ முடியும்.
வேதனைகள் அனைத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவ சூழல்களிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ற அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு உண்மையமான எதிர்காலத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் ஒருவேளை வேதனைகளை தாங்கக்கூடிய சூழல் வந்தால் மகிழ்வோடும் நிறைவோடும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையும் தந்து வழிநடத்துகிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகளோடு பெருத்து விடுவோம். அமைதி. Amen.
கிறிஸ்துவின் பிரியமான சிறுவ சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான நாள் நம்முடைய மகிழ்வை பங்கு பெற்று நம்முடைய மகிழ்வை இரட்டிப்பாக்கி பெற்ற நம்முடைய வாசத்துக்குரிய வேளாண்மை இந்த ஆரோக்கிய எதிர்கத்தினுடைய மேலாடைய அதிபர் தந்தை அவர்கள் நான் பார்த்து ரசித்த ஆளுமை நிறைந்த அருள் பணியாளர்களில் அருள் தந்தை அவர்களும் ஒருவர். தந்தையை பலமுறை அவர்களோடு பேசுவதற்கும் அவர்களோடு பழகுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தந்தைக்கு கைவிட வாய்ப்பில்லை. எனக்கு வேளாண்மையில் சத்துருவாக பயன்படுத்தினால அந்த நிறைய நண்பர்கள் இருக்கிறார். வேளாண்மையில் நான் செல்கிற பொழுதுதான் அவர்களோடு இணைந்து பள்ளியில் இருக்கக்கூடிய உள் அறிவிலே விளையாட செல்வதற்கு செல்கின்ற பொழுதெல்லாம் அவர்களிடம் வருகிற கருத்து ஒரே கருத்து. தற்போது இருக்கக்கூடிய அதிபர் அவர்கள் மனிதனை இருப்பவராக இருக்கிறார்கள். மனித மனங்களை அறிந்தவராக தன்னுடைய மக்களை அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் என்பதை அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து நான் கற்றறிந்திருக்கிறேன். அதை நாம் நேராக கூட அதை கண்டு அனுபவிக்கிறது என்று நான் சொல்ல முடியும். அந்த பணியாற்றுகிற பணியாளர்கள் ஒரு நூற்றுக்கணக்கில் இருப்பார்கள். அவர்களெல்லாம் சந்திப்பதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி குறிப்பிட்ட நாளிலே அவர்களை சந்திப்பதற்கு அவர்கள் வாய்ப்பு வழங்குகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவர்களை தந்தையவர்கள் அவருடைய குறைகளை கேட்டறிந்து அதை சரி செய்வதற்காக அவருடைய குறைகளை போக்குவதற்காக நேரம் ஒதுக்குகின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள். பிரியமானவர்களே, தந்தையை ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பணியிலே அவர்களோடு இணைந்து திருப்பணி நிறைவேற்றுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தந்தையிடத்திலே நான் முதல் நாள் தொடர்பு கொண்டு நான் குறிப்பிட்டேன் போல உங்களோட இணைந்து நான் திருப்பணி நிறைவேற்றுகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்று மறைவோடு வருகின்றார்கள். அந்த திருப்பணியை கலந்து கொண்டு அவருடைய மறைவுடைய முதலாக நான் நேரடியாக கேட்டேன். மிக யதார்த்தமாக அதை நேரத்தில் உள்ளத்திலே ஆழமாக பதிகின்ற விதமாக அவருடைய மறைவுரை அமைந்திருந்ததை நான் பார்க்க முடிந்தது. அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் அதை தெல்ல தெளிவாக காட்டுவதை நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. உணர்ந்து அதை தான் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை மறைமுறையாக வழங்குவது என்பது தந்தையுடைய சிறப்பாக நான் பார்க்கிறேன். நாம் என்ன கடவுளிலிருந்து பெற்றிருக்கிறோம், எந்த அன்பை நாம் சுமைத்திருக்கிறோம், அந்த அன்பை தான் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் மறைவு வழியாக. தந்தை நான் குறிப்பிட்டது போல மனிதனையை விட்ட ஒரு பண்பாளர், மிக எளிமையானவர்கள், பழகுவதற்கு மிக எளிமையானவர்கள். யார் வேண்டுமானாலும் அவர்களோடு மிக சாதாரணமாக பழகிவிட முடியும். பேராடைய அதிபர் என்ற ஒரு பெருமையோ ஒரு எந்த ஒரு விதமான ஒரு பகட்டோ பயணத்தில் நான் ஒருபொழுதும் கண்டதில்லை. தன்னை ஒரு முறை திருப்பணி நிறைவேற்றி நான் வெளியே வந்தபொழுது 2 பெண்கள் பேசிக் கொண்டார்கள். 2 பெண்கள் பேசி அவர்கள் வேலை சொன்னதை நான் அப்படியே ஆர்வத்தை கேட்டு வரேன். சொன்னாங்க, சாமியார் ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னாங்க. நான் யாரை சொல்றாங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னாங்க. ஆனால் அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க, முடி கலைச்சிருந்தாலும் பாட அழகா இருந்தாங்க. எதற்கு சொல்றது என்றால், பிரியமானவர்களே, தந்தையுடைய அந்த தோற்றம் அவருடைய மக்களோடு பழகுகின்ற விதத்தை நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன். எனவே தான் சொல்கிறேன், ஃபாதர் சொன்னாங்க, வயசாயிடுச்சு சொன்னாங்க, இன்று நம்மோடு இணைந்து திருப்பணியை நிறைவேற்றி நமக்கு இறைவனை தன்னுடைய பக்தி மிகுந்த திருப்பணியோடு பெற்றிருக்கிறார்கள். தந்தையவர்களுக்கு நம்முடைய அன்பை பாசத்தை வெளிப்படுத்தி பொன்னாடி தொட்டி மகளிர் திரு ஜெபமானி அவர்களை நான் கூட அழைக்கின்றேன். அனைவரும் கருவை நோக்கி
இது நம்முடைய பதிவிலே அருள்தந்தை சகாயத்தில் என்றால் என்னை தொடர்பு கொண்டு அதை அழைத்தார்கள். எனவே என்னுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிறார்கள். எனவே சென்று மீண்டும் ஒருவரை தந்தைக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆளுநருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய பதிவில் 50வது பதிவு நம்மோடு இணைந்து பதிவிலே 10 லட்சம் மகிழ்வை வெட்டி பார்த்திருக்கிற தந்தை தந்தையுடைய வாசகக்கூடிய தம்பி முன்னாள் தந்தையும் தற்போதைய உலகமீட்பு பிரசிந்தருடைய பொருளாளருமாக மிகச்சிறப்பாக பணியாற்றுகிற அருள்தந்தை சகாயராஜ் அவர்களுக்கும் நம்முடைய மனநிறைந்த நன்றிகளை ஜபங்களை வெளிக்காட்டி போராடி போட்டி வகையில திரு ஆரோக்கியம் அவர்களை அப்போது அழைத்து அனைவரும் கரோலிக்குமாறு அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது இன்றையிடம் தனக்கு வேலை இருப்பதாகவும் இன்றையிடம் நம்மளோட மனிதனை நடந்து கொள்வதை பரவாயில்லை என்று சொல்லி தந்தையிடத்திலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நம்மோடு இணைந்திருக்கிற நம்முடைய வாசகத்துக்குரிய அபிமானத்துடைய பணியாளர் தந்தை பெஞ்சமின் ராஜ் மிக நெருங்கிய நண்பரும் நாங்கள் ஷட்டில் பேட்மிண்டன் ஒழுங்காக விளையாண்டுருக்கிறோம். பல இடங்களிலே மேட்சில் போயிருக்கிறோம். பாது நல்லா விளையாடுவாங்க. நம்முடைய திருச்சி மாவட்டத்தினுடைய நீதி அரசராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் நம்முடைய மகிழ்விலே கடந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேர்வு அப்படிங்கிறவர்களுக்கு நண்பருடைய ஆசிரியர் அவர்களுக்கு இறைவனுடைய அருளை பெற்ற அன்போடு வந்திருக்கிற தந்தையை மனதார வாழ்த்தி தந்தைகளுடைய வாசத்தை தந்தை வெளிப்படுத்தி கொண்டாடி கொடுக்கும் மகிழ திரு அந்தோணி அவர்களை அன்போடு வைக்கின்றேன். அனைவரும் இந்த திருவிழா சிறப்பாக அமைவதற்கு பல நிறைய உள்ளங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக தெரிகிறது. உங்களுடைய அனைவருடைய உழைப்பையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனவரைந்த நன்றிகளை ஜபங்களை உண்டாக்கி கொள்கிறேன். இன்று நம்முடைய பாதுகாவலர் செபஸ்தியானுடைய திருப்பதி அவரை நடைபெற்ற பொழுது பக்தியோடும் இந்த விதமான இடையூறு ஏற்படுத்தாதவாறு இந்த பவனிகளை பங்கெடுக்க மேற்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருப்பதி பவனி முடிவுற்ற பிறகு நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் வந்திருக்கிற திருவிழாவிலே அதனோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இரவு உணவு அன்பிலிருந்து வழங்கப்படுகிறது. எனவே அனைவரும் நற்கருணை ஆசிரியரும் பங்கு பெற போது கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாளை காலை 7:30 மணிக்கு நம்முடைய பாதுகாவலர் இந்த செபஸ்தியானுடைய 50வது ஆண்டு பொற்விழா திருவிழா திருப்பதி நடைபெறுகிறது. திருப்பதியை நம்முடைய வாசனுடைய தந்தை யூஜின் அவர்கள் திருப்பதியுடைய பக்கத்தை அதை நிறைவேற்றுகிறார்கள். அதை எடுத்து தொடர்பு கொண்டே சரியாக நேரத்தில் பங்குபெறுவது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே சரியாக 7:30 மணிக்கு திருவிழா திருப்பதி நடைபெறும். தந்தை அவர்கள் திருப்பதி முடிந்ததற்கு தன்னுடைய பங்கில் ஒவ்வொரு வாரம் நடைபெறுகிற திருப்பதியை பங்கு பெற செல்ல வேண்டும் என்று இதில் குறிப்பிட்டார்கள். எனவே சரியாக நேரத்தில் வந்து திருப்பதியை பங்கு பெற போது கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொன்விழா
செய்வீராக. என்றென்றும் எம்மை ஆதரித்து வழி நடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனிதர் செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது புண்ணியத்தின் நம்பிக்கையும் பாடுகளின் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பொருளா திருப்பணிக்கு வர வேண்டும் என்று படுத்தந்தையுடைய அனுமதியை பெற்று என்னை அழைத்தவர் நம்முடைய அருமை நற்பணியாளர் சகாயத்தவர்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டபடி வந்துவிட்டேன். தந்தை பற்றி சொல்லும் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கீழ்ப்படிந்தும் நடந்துவிட்டேன். தந்தை பெஞ்சமின் ராஜ் அவர்களும் குறை சொல்வதாக சொல்ல முடியாத விதத்திற்கு என்னால் இயன்றதை செய்துவிட்டேன். உங்களுடைய திருவிழாக்களை ஒரு செய்தியை கொடுப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்வோடும் மனநிறைவோடும் மன வலிமையோடும் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த திருநாள் வாழ்த்து செய்தியாக உங்களுக்கு ஒப்புச் செல்கிறேன். ஆகவே இந்த திருப்பணி முடிந்தவுடன் நாளைக்கு பூசை வைக்கணும், குடியேற்றணும். ஆகவே விரைவாக சென்று விடுகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் அனைவரும் தாயிடம் சிறப்பாக உங்கள் குடும்பம் குழந்தைகள் அனைவருக்காகவும் நன்கு வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய ஜெபத்திற்கும் தந்தையர்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. குழந்தைகளின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேற்று. உணர்வோடும் பெருமதிவோடும் நமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் முன்னணி திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் என்னை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். பெயரை புனிதம் செய்தல் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி ஆண்டவர் கொடோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எமது பங்கின் இந்த இடத்தின் பாதுகாவலராகிய வாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமென்றும் இங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக, என்றும் எங்கும் இப்பொழுதும் இவர் வழியாக
நாங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டு வல்லமையோடு செயல்பட அருள் புரிவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இருக்கிற கொஞ்சம் தான். ஹாய் சொல்லு, ஹாய். நான் ஜூம் அங்கே வச்சிருக்கேன். கேமரா மறந்துட்டா நான் ரெக்கார்ட் பண்ணல. சொல்லு குரு. வாய்ப்பே இல்லை. நாளைக்கெலாம் ரொம்ப கஷ்டம். நாளைக்கெலாம் சரியான முகூர்த்தம். எனக்கே லென்ஸு கிடைக்காம தான் நான் எங்கே மணப்பாறையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த அண்ணன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இங்கே பாரு டேய் இவனே.
வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பண்ணி பாரு, ஆனாகதான் பாரு. சரி எடுத்துருவோம் தம்பி. நல்ல அது வேணாம் சீக்கிரம் எடுத்து. வாழ
டைம்டா இருடா. வேகமாக வந்துடுறாங்கண்ணா. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. கிருபை தயாளம் நிறைந்த சர்வேஸ்வரா சுரேஸ்வர சுவாமி, அதியுன்னதமான மகிமை பெற்ற இந்த சக்தியார் உமக்காகப்பட்ட பிரயாசங்களை தேவனை பார்த்து அவர் புதிய எங்கள் ஆத்ம சரீர நோய்களுக்கு சரியான யார் கேமரா அது? ஏய் என்னோடது. போட தான் அது வரும். வந்து வாய்ப்பு சத்திய வேதத்தை அனுசரிப்பதை பற்றி தீர்ப்பிலத்து மறுபடியும் அதிசய தைரியத்துடனே ராயன் முன்னிலையில் போய்